என் செல்லக் குழந்தையே, உன்னோடு இந்த வராகி நான் தனிமையில் பேச வேண்டி இன்று வந்திருக்கிறேன். கைகூப்பி கெஞ்சி கேட்கிறேன். ஏன் தெரியுமா? இன்று நடக்கக்கூடிய இந்த விஷயம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம். என் பிள்ளை, எதற்குமே மனம் தளர்ந்து விடாமல் உன்னை சூழ்ந்து நிற்கின்ற இந்த தாயின் அன்பு எப்பேற்பட்ட நிலையிலிருந்தும் உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உன்னை தயார்படுத்தி கொண்டாயானால் நான் இருந்து நடத்துவது உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரியும். நான் இருந்து உனக்கு கொடுப்பது நிச்சயமாக என்னவென்று உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். எல்லா நிலைகளிலும் நான் இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை போதும் அல்லவா? உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்துவிட முடியும் அல்லவா? எவ்வளவுதான் சோதனைகள், எவ்வளவுதான் துன்பங்கள் என்று இனிமேல் நீ நினைத்து நினைத்து வருந்தியது எல்லாம் போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சரியாகவும் கவனமாகவும் எதிர்கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரத்தை என் பிள்ளை நீ ஒட்டுமொத்த மகிழ்ச்சியோடு தெளிவோடு என்னவென்று உணர வேண்டும். இத்தனை காலம் நீ பட்ட துன்பங்களும் இத்தனை காலம் நீ பட்ட வேதனைகளும் போதும். இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் நடக்கக்கூடிய உண்மைகளை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்காக இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொண்டு வந்து தருகிறதோ அதையெல்லாம் நீ நிச்சயமாக சரியாக பெற்றிட வேண்டும். இத்தனை காலம் நீ இழந்ததை எல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருப்பது போல இனியும் இந்த வாழ்க்கை உன்னை இது போன்ற ஒரு துன்பத்திற்குள் ஆழ்த்திவிடும். அதனால் இப்பொழுதே இதை விட்டு வெளியே வா. அடுத்தது என்னவென்பதனை உனக்கு நான் காண்பித்து கொடுக்கின்றேன். இனி உனக்கு நடக்கப் போவது என்னவென்பதனை உன் வராகி நான் உனக்கு காண்பித்து கொடுக்கின்றேன். எல்லையற்ற சந்தோஷமும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் எப்பொழுதுமே உன்னை தேடி வர வேண்டும் என்றால் அதற்கு தகுந்தாற்போல உன்னை நீ முதலில் பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உன்னை நான் எப்பொழுதுமே பின்தொடர்ந்து வருவது உனக்குள் இருக்கின்ற நேர்மறையான விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான். என் பிள்ளை, எப்பொழுதுமே சுற்றி இருக்கின்ற தீய மனிதர்களின் பிடியில் சிக்கி எதிர்மறையான விஷயங்களை உனக்குள் அதிகமாக கொண்டு எப்பொழுதுமே எதையாவது இந்த வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கிறாயே தவிர ஒரு பொழுதும் உன்னால் உன் திறமை இதுவரையிலும் வெளிப்படவில்லை. உனக்குள் இருக்கின்ற விஷயங்கள் ஒன்றுமே இதுவரையிலும் வெளியில் வந்த பாடில்லை. நடப்பதை எல்லாம் என்னதான் என்று நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் நடக்கக்கூடிய விஷயங்களை இனிமேல் நல்லதற்கு என்பதனை உணர்ந்து நீ வாழத் தொடங்கும் நேரம் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்வாய் அல்லவா? இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் தாயானவள் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ எதையுமே தொலைத்துவிட்டு வருந்தி கொண்டு நிற்பதை விட இனி உனக்கு நடப்பது நல்லதாகவே நடக்கும் என்பதனை நம்பு. இனி உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. உன்னுடைய நம்பிக்கை உன்னை எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய எண்ணங்கள் உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு அத்தனை விஷயங்களையும் தெளிவுபட எடுத்துச் சொல்லும். மேலும் மேலும் உன்னை இந்த வாழ்க்கை மேன்மைப்படுத்தும். எல்லையற்ற சந்தோஷத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லும். ஆனால் இதையெல்லாம் அடைய வேண்டும் என்றால் முதலில் நீ முயற்சி செய்ய வேண்டும். என் பிள்ளையே, உன்னை சுற்றி இருந்து பல விஷயங்கள்
அதிகமான சோதனையை கொடுக்க தயாராகிவிட்டது. அம்மா கைகூப்பி கெஞ்சு கேட்கும் நிலைக்கு இது என்னை தள்ளிவிட்டு விட்டது என்பது உண்மை. என் பிள்ளையே, எவ்வளவோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், அத்தனை விஷயங்களையும் தாண்டி உனக்கான ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் பொழுது அதை நீ முழுமையான மனநிறைவோடு எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நேரம், இந்த வெற்றி உன் வாழ்க்கையில் உன்னால் நிச்சயமாக எப்பொழுதுமே மறக்க முடியாத ஒரு வெற்றி. நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு சந்தோஷம். எவ்வளவுதான் நீ நினைத்து பார்த்து கொண்டிருந்தாலும், எவ்வளவுதான் நீ யோசித்து கொண்டிருந்தாலும், நான் தரக்கூடிய முடிவை நீ பெறாமல் செல்ல முடியாது. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கைக்கான முழுக்க பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரையும் யார் என்றும் நான் கண்டு கொண்டிருக்கின்றேன். யார் யார் என்னென்ன மனநிலையில் இருக்கிறார்கள், யார் யார் எப்படிப்பட்ட மனநிலையில் யோசிக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நினைத்து நாம் இனிமேலும் வருந்தி கொண்டிருக்க ஒன்றுமில்லை. உனக்கு நடக்கக்கூடியதை எல்லாம் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் உன்னை தொடர்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொண்டு, அதன் பிறகு இந்த தீமைகளை எப்படி வேறறுப்பது என்பதனை நாம் உணர வேண்டும். உனக்குள் இருந்து எதிர்மறையான எண்ணங்களையும் உனக்குள்ளிருந்து எதிர்மறையான சிந்தனைகளையும் அதிகமாக கொடுத்து உன்னை தீய வழியில் அழைத்து சென்றவர்கள் இன்னமும் இங்குதான் இருக்கிறார்கள். ஆனால் என் பிள்ளை, நீ இந்த வராகியனுடைய பிள்ளை அல்லவா? நிச்சயமாக உனக்கு கிடைத்தது தவறு என்றும் நீ போகின்ற பாதை தவறு என்றும் நான் உனக்கு அடையாளப்படுத்தியதனால் அந்த சூழ்நிலையில் இருந்து நீ தப்பித்து கொண்டாய். இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை நீ வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு வலிமையாக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாது. மேலும் மேலும் உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. இத்தனை நாளும் உனக்குள் இருந்த வலிமை என்னவென்று உனக்கே தெரிந்து விட்டதல்லவா? முன்பெல்லாம் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் நீ திணறி நின்ற பொழுதெல்லாம் உன் தாயானவள் நான் அறிவேன். என் பிள்ளையை இதிலிருந்து நிச்சயமாக எப்படியாவது மீட்க வேண்டும். குறைந்தபட்சம் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய திறமைகளையாவது என் பிள்ளைக்கு நிச்சயமாக வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை உனக்கு சந்தோஷங்களை என்னவென்று நான் உணர்த்திவிட வந்திருக்கும் இந்த நேரம், நீ எந்த இடத்திலுமே எதையுமே தவிர்த்துவிட்டு வருந்தி கொண்டிருக்காது. எந்த சூழ்நிலையையும் எண்ணி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காது. உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை, இனி எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம். உன்னை தேடி நான் வருகின்ற நேரம் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நிற்க வேண்டாம். இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு எல்லாவற்றையுமே சரிவர சொல்லித்தரும். இந்த வராகி என்னுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றித் தரும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்தெந்த நிலைகளில் என்னென்ன நடக்கும் என்பதனை நிச்சயமாக என்னால் சரியாக தெளிவுபடுத்த முடியும். நீ என்னுடைய அன்பை பெற்று நான் கொடுக்கின்ற மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு மேலேறி வந்துவிடும். எந்த இடத்திலாவது நீ தயக்கம் காட்டினாயானால் உன்னுடைய தயக்கத்தை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள தயாராக இருக்கிறார்கள். என் குழந்தையை, அம்மா உன்னிடத்தில் கைகூப்பி கெஞ்சி கேட்கின்ற ஒரு நிலை வந்ததற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது. என் பிள்ளை, நீ ஒரு முறை பட்ட அவமானத்தையே இத்தனை காலமும் மறக்க முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ ஒரு முறை அனுபவித்த கஷ்டத்தையே தாங்கிக் கொள்ள முடியாமல் இன்னமும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் எதற்காகவும் நீ வருந்தக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எத்தனையோ நேரம், எத்தனையோ விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் கடந்து உனக்கான மகிழ்ச்சியோடு நீ எல்லாவற்றையும் பெற நினைக்கும் இந்த நேரம்
என் பிள்ளை, நீ எதையுமே யோசித்து கலங்கிக் கொண்டிருப்பதை விட்டுவிடு. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு. உன்னை தேடி நான் வருவது போல உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் கவனமாக ஒன்றன் பின் ஒன்றாக நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நீ பட்ட அவமானம் இன்னமும் மறக்க முடியாத நிலையில் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் உனக்குள் துன்பங்களும் சோதனைகளும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, என் பிள்ளை, இனிமேல் நீ எந்த ஒரு அவமானத்தையும் சந்தித்துவிடக் கூடாது என்பதில் உன் அம்மா நான் கவனமாக இருக்கின்றேன். இனிமேல் எந்த ஒரு வேதனைகளையும் நீ சந்தித்துவிடக் கூடாது என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேன். நடக்கும் நல்லது நன்மைகளாக உனக்கு எப்பொழுதும் சந்தோஷங்களை கொடுக்கும் பொழுது, நீ எந்த இடத்திலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனித்து நீ தெளிவுபட இருந்து விட்டால் அது போதும். இனி எப்பொழுதுமே இந்த தாயான வழி அன்பு உன்னை நிச்சயமாக வழி நடத்தட்டும். இந்த தாயான வழி அன்பு நிச்சயமாக உன்னை என்னவென்று கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாகவே நடத்தி தருவேன். நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய அத்தனையையும் நல்லபடியாக நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் எதையுமே யோசித்து இனிமேலும் நீ கலங்காதே. உனக்காக நான் தரக்கூடிய விஷயங்கள் எந்த இடத்திலும் உன்னை கைவிடாதபடிக்கு உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த வராகி நினைத்திருந்தால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட முடியும். ஆனால் அப்படி செய்யாமல் நான் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கிறேன் என்றால் அப்பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டாமா? இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த தருணத்தை நீ எதிர்பார்த்து நிற்கும் பொழுது, இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையை என்னவென்று எடுத்துச் சொல்லும் பொழுது, என் பிள்ளை, இதிலிருந்து நீ பெறக்கூடிய எல்லாவற்றையுமே நீ சரிவர உணர்ந்திட வேண்டும். இதிலிருந்து நீ அடையக்கூடிய உன்னுடைய லட்சியத்தை நீ நிறைவாக அடைந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னை சூழ்ந்து நின்ற துன்பங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகட்டும். உன்னை சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி ஓடட்டும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதாகவே மாறட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் எங்கும் எதற்காகவும் நிச்சயமாக மனம் தளர்ந்து விடக்கூடாது என்பது உண்மைதானே. நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதும் நம்மை கைவிட்டு விடக்கூடாது. இந்த சந்தர்ப்பங்கள் ஒரு நாளும் நம்மை விட்டுவிடக்கூடாது. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாவற்றையுமே நாம் தெளிவுபட உணர்ந்து நாம் சரியாக இருக்கும் இந்த நேரம் நாம் இனிமேல் எதையுமே விட்டுவிட்டு வருந்தி நிற்க வேண்டாம். எந்த இடத்திலும் எதையும் யோசித்து நாம் கலங்கி நிற்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் வரை நான் இருந்து உனக்கு அடுத்தடுத்த நிலைகளை என்னவென்று காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது. என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி உன்னிடம் கைகூப்பி கெஞ்சி கேட்கிறேன், என் பிள்ளையை எல்லோரையுமே சட்டென்று நம்பிவிடாதே. அதிலும் குறிப்பாக ஏற்கனவே உனக்கு காயங்களை கொடுத்தவர்களையும் ஏற்கனவே உனக்கு துரோகத்தை செய்தவர்களையும் ஒருபோதும் நீ நம்பிவிடாதே. மீண்டும் அந்த சிக்கல்களுக்குள் நீ சிக்கிவிடாதே. உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் எல்லாம் சரியாகவே நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி பல உண்மையான விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை தர தயாராக இருக்கிறது. இனி நடக்கும் நல்லதை எல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நான் முன்னின்று உனக்கு எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த வராகி உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து விடாது.
உன்னை தொடரும் இந்த காலம் எதையுமே யோசித்து மனம் வருந்திக் கொண்டிருக்காது. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர வேண்டும். எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும். சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகளை கண்டு நாம் நிச்சயமாக முன் நிற்க வேண்டும். அத்தனையிலும் நம்மை நாமே யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே கைவிட்டு விடாமல் நாம் இருக்க வேண்டும். இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களிலும் மிக பெரிய புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலது போதும். எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு நீ நிச்சயமாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முன்னே வந்து விட்டால் அது போதும். இனி எல்லாவற்றிற்கும் மேலாக நான் இருப்பதும் நான் இருந்து நடத்துவதும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எதுவரையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறதோ என்று நினைத்து இனிமேல் நீ வருந்தாதே. நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எண்ணி நீ சந்தோஷப்படு. இனிமேல் எப்பொழுதும் உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பது முதலில் உன் மனதில் பதியட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.